ஓம் சக்தி. 3/3/1987 தேதியன்று அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் அவதார திருநாள் மேல்மருவத்தூரில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த ஆண்டு அம்மாவின் திருப்பாதங்களுக்கு பழச்சாறு மற்றும் சந்தன அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எங்கள் மன்றத்திற்கு பழச்சாறு அபிஷேக வாய்ப்பு கிடைத்திருந்தது. என் கணவரின் வேலை பளுவினாலும் குழந்தைகளுக்கு பள்ளி இருந்ததாலும் நான் மட்டும் கலந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டது. என் கணவர் குழந்தைகளை பள்ளியில் விட்டுவிட்டு பணிக்கு செல்வதாகவும் அவர்களுக்கு மதிய உணவு கொடுக்க பகல் 12 மணிக்குள் திரும்பி விடுமாறும் என்னிடம் கூறியிருந்தார். அதோடு வீட்டுச் சாவியை பக்கத்து வீட்டு ஆயாவிடம் கொடுத்துவிட்டு செல்வதாகவும் கூறினார். என்னை அதிகாலை 4:30 மணிக்கே மேல்மருவத்தூருக்கு பேருந்தில் ஏற்றிவிட்டார். நானும் எங்கள் மன்றத்தினருடன் இணைந்து அருள் திரு பங்காரு அம்மா அவர்களுக்கு பழச்சாறு அபிஷேகம் செய்து, அம்மா, இந்த ஏழையின் குடும்பத்திற்கு நீயே துணை என்று மனமுருகி வேண்டிக் கொண்டேன். பின் ஊருக்கு கிளம்பி 10:30 மணிக்கு வீட்டையும் அடைந்து விட்டேன். கோவிலில் கிடைத்த பிரசாதங்களை பொட்டலமாக கட்டி கணவர் மற்றும் குழந்தைகளுடன் சாப்பிட எண்ணி சமையல் அறையில் வைக்கச் சென்ற எனக்கு ஒரே அதிர்ச்சி. கேஸ் ஸ்டவ் எரிந்து கொண்டு இருந்தது. அடுப்பில் பால் காய்ந்து கொண்டு இருந்தது. அம்மா என அலறிவிட்டேன். பூட்டிச் சென்ற வீட்டினுள் கேஸ் எரிந்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானேன். பக்கத்து வீட்டு ஆயாவிடம் அவர் எப்பொழுது சாவி கொடுத்தார் என கேட்டபோது 8 மணி இருக்கும் என்றார். ஆளில்லாத வீட்டில் 3 மணி நேரமாக பால் காய்ந்து கொண்டு இருந்திருக்கிறது. கேஸ் ஸ்டவ் வெடித்து ஏதாவது ஆகியிருந்தால் என்னாவது? ஆபத்து எதுவுமின்றி காப்பாற்றியது நம் பங்காரு அம்மா மட்டுமே. ஓம் சக்தி.